அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா ஒலா ஆலிஹி வசஹுபி அல் ஃபைசீன் எப்ரித்துல்லா அம்மாபாத். மூமின்களே, நாம் எல்லாருமே ஜமாத்துல் ஆஹிர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையை நாம் அடையப் போகின்றோம். அந்த கடைசி வெள்ளிக்கிழமை அதன் பின்பு நாம் நுழைய போகிறது ரஜப் மாதத்து. அப்போ இந்த மாதத்துல நமக்கு 5வது வெள்ளிக்கிழமையை நாம் பெற்றுவிட்டோம். எல்லா மாதத்திலையும் நமக்கு 5 வெள்ளிக்கிழமை கிடைக்காது. ஆனா இந்த ஜமாத்துல் ஆஹிர் மாதத்தில் 5வது வெள்ளிக்கிழமையை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கின்றோம். அதன் பின்பு புனிதமான மகத்துவமான அல்லாஹ்வுடைய மாதமான ரஜப் மாதத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் நுழைய போகின்றோம். நாட்களின் தலைவனான வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையின் சிறப்பை இனி மோமீன்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லாருக்குமே தெரியும் நமது வெள்ளிக்கிழமை என்பது என்னவென்று. அந்த ஒரு நாளில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நமது பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு திக்ரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போறேன். மகானான சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு அரசவை கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதில் ஷைத்தான் இருக்கிறது, ஜின் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாகும். அந்த இடத்தில் வைத்து மகானான சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயம் கேட்டாங்க. இதை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றான். கேட்ட கேள்வி, பில்கிஸ் ராணி இங்கு வருவதற்கு முன்னதாக பில்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை யாருக்கு இங்கு கொண்டு வைக்க முடியும் என்று. உடனே மனிதர்கள், ஜின், ஷைத்தான் எல்லாரும் இருந்த அந்த இடத்தில் ஜிஃப்ரத் என்கிற ஜின் கூறியது, நமது இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு கூட்டம் முடிவதற்கு முன்னதாகவே பில்கிஸ் ராணி அவர்களுடைய சிம்மாசனத்தை நான் இங்கு கொண்டு வந்திருப்பேன் என்று. ஜிஃப்ரேத் என்கிற ஜின் அந்த சிம்மாசனத்தை நான் இங்கு கொண்டு வந்திருப்பேன் என்று கூறியதற்கு காரணம், மனிதர்களுக்கு அந்த ஒரு ஆற்றல் கிடையாது, ஆனால் ஜின்னுக்கு அந்த ஆற்றல் உண்டு என்ற ஒரு வகையில் தான் அந்த ஜின் அப்படி கூறியது. ஜிஃப்ரத் என்கிற ஜின் இதை மனதில் வைத்து விட்டு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டது, அந்த ஒரு ஆற்றல் என்னை தவிர வேறு யாருக்கு இங்கே செய்து முடிக்க முடியும், யாருக்கு அதை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டது. உடனே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கூறியது, இந்த ஒரு நிகழ்ச்சி முடிவதற்கு முன்னதாக உனக்கு இதை கொண்டு வர முடியும் என்று நீ கூறினாய். அப்படி அல்ல, அதற்கும் முன்னதாகவும் ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா யாருக்காவது இதை கொண்டு வர முடியுமா என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த ஒரு இடத்தில் மனிதர் இருக்கிறாங்க, ஷைத்தான் இருக்கிறது, ஜின் இருக்கிறது. இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப திகைத்து போய் நின்றாங்க. அதற்கும் முன்னதாக யார் கொண்டு வருவது, எப்படி கொண்டு வருவது என்று. உடனே மனிதரான இறைவனுடைய இல்மை அதிகமாக படித்த, இஸ்லாத்தில் தீனை அதிகமாக கற்ற ஒரு மனிதர் அந்த இடத்தில் ஆஷிப் இப்னு வகு அவர்கள் கூறினாங்க, நான் கண் இமைக்கும் நேரத்தில், கண்ணை நீங்கள் மூடி திறப்பதற்கு முன்னதாகவே பில்கிஸ் ராணியின் சிம்மாசனத்தை நான் இங்கு கொண்டு வந்திருப்பேன் என்று. மகான்மார்கள் இதை சொல்லக்கூடிய இடத்தில் கண்ணு மூடி திறப்பதற்கு முன்னதாகவே ஆஷிப் இப்னு வர்கியா அவர்கள் அந்த சிம்மாசனத்தை எப்படி இங்கு கொண்டு வந்தாங்க என்பதாகும். அங்கு என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு நமக்கும் தெரிய வேண்டாமா? அந்த இடத்தில் இறைவனுடைய ஒரு திக்ரை அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அந்த திக்ரன் மூலமாக அந்த சிம்மாசனம் அங்கு வந்து சேர்ந்தது. அதிலும் சிறப்பு என்னவென்றால், கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சிம்மாசனம் இங்கு வந்து சேர்ந்தது. இது புனிதமான அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய குர்ஆனான சூரத்து நம்மில இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றான். இறைவனுடைய அழகிய 99 திருநாமங்களில் சக்தி பெற்ற ஒரு திருநாமம் இருக்கிறது. அது ஒரு வாளை போல கூர்மையான ஒரு திருநாமமாகும். எந்த ஒரு வேதனையான கடுமையான விஷயத்திற்கு வேண்டி நாம் இறங்கினாலும் இந்த ஒரு திக்ரை நாம் ஓதும் போது அது நமக்கு எளிமையானதாகவும், நாம் நினைத்து பார்க்காத வகையில் அது நமக்கு நடந்து கிடைத்துவிடும். நமது தினம் வாழ்க்கையில் நாம் வழக்கமாக்கக்கூடிய சில திக்ருகள் உண்டு. இப்போ ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா என்னைக்கும் நாம் ஓத வேண்டிய திக்ரு. அதே போல் அஸ்தக்ஃபிருல்லா என்பது நாம் என்றைக்குமே ஓத வேண்டிய திக்ரு. இப்படி நாம் வழக்கமாக்கக்கூடிய சில சக்தி மிகுந்த திக்ருகள் உண்டு. நமது தேவை, நமது ஒரு காரியம், நமது ஒரு கனவு நடந்து கிடைப்பதற்கு வேண்டி சில திக்ருகளை நாம் வாழ்க்கையில் வழக்கமா ஓதி வருவதுண்டு. அதே போலவே அதற்கு கூடவே இந்த ஒரு திக்ரையும் நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். ஒரு வாளை போல நமக்கு உதவக்கூடிய ஒரு திக்ராகும் இது. கண் இமைக்கும் நேரத்தில் எவ்வளவு சம்பாத்தியத்தில் நமக்கு கடன் கொண்டு நமக்கு அதிக அளவில் பிரச்சனை இருந்தாலும், ஒரு அரிவாள் என்பது எப்படி வெட்டுமோ அதே போல் எல்லா பிரச்சனைகளையும் எரிந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு திக்ராகும் இது. சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை கொண்டு வரக்கூடிய திக்ர். சம்பாத்தியத்தில் நமக்கு உயர்வு கிடைக்கும் போதே மனதளவில் சந்தோஷத்தை நாம் அடைவோம். அந்த ஒரு அடியானுடைய வாழ்க்கையில் அதன் பின்னர் தரித்திரம் என்பது இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில் முசீபத் என்பது அவனுடைய பக்கத்தில் கூட வராது. அந்த வாளை போல நமக்கு உதவக்கூடிய ஒரு திக்ர் எது? யாதல் ஜலாலி வலிக்ராம். சம்பாத்தியத்தில் பெரிய ஒரு உயர்வை பார்க்க வேண்டுமானால் நமக்கு நோயில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும். எவ்வளவு பணம் இருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கும் சரி, அவனுக்கு கடன் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் நோய் என்பது அதிகரித்து வந்து கொண்டே இருக்கும்போது தரித்திரம் என்பது அவனை சுற்றி கொண்டே இருக்கும்.
நோயில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் அதிகமான ஆபத்துகள் நம்மிடத்தில் வராமல் இருக்கும்போதே பணத்தில் நமக்கு சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை நமக்கு பார்க்க முடியும். இந்த ஒரு திக்ரை வழக்கமாக்கக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா நோய்களை கொண்டு சோதிக்க மாட்டான். கடன் கொண்டு அந்த மனிதனை அல்லாஹு தாலா சோதிக்க மாட்டான். அந்த அடியானுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் எல்லா வேதனைகளையும் இறைவன் நீக்கி கொடுப்பான். அதே போலவே இந்த திக்ரை நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் ஓதும் போது அவர்களுக்கு அடுத்தவர்களிடத்திலிருந்து ஒரு அன்பு கிடைக்கும் என்பதாகும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, என்னை யாருமே நேசிப்பதில்லை, என்னை யாருக்குமே பிடிப்பதில்லை, எல்லாருக்குமே என்னிடத்தில் ஒரு வெறுப்பு தான் இருக்கிறதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய மன அளவில் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்கள் எல்லாருக்குமே அஸ்மாவுல் ஹுஸ்னால 85வது திருநாமம் ஆன இந்த யாதல் ஜலாலி வலிக்ராம் இந்த ஒரு திருநாமத்தை ஓதும் போது வெறுக்கக்கூடியவர்கள் கூட அவர்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஹத்தாது ராத்தீப்ல நாம் 7 தடவை ஓதக்கூடிய திக்ராகும் இது. ஒருமுறை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியாக நடந்து கொண்டிருந்த போது அந்த இடத்தில் ஒரு அடியான் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்து கொண்டிருந்தாங்களாம். உடனே நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே நின்றுவிட்டு அந்த அடியானிடம் கூறினாங்களாம், நீ அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த ஒரு தேவையும் உன்னுடைய தேவை நீ கேட்டுக்கொள், கண்டிப்பாக இறைவன் உனக்கு பதிலளிப்பான் என்று. ஏனென்றால் நீ அழைத்தது இறைவனுடைய வல்லமை மிகுந்த பெயரை கொண்டு, எது யாதல் ஜலாலி வலிக்ராம் என்று. யாதல் ஜலாலி வலிக்ராம் என்ற திருநாமத்தை கொண்டு நீ ரப்பை அழைத்திருக்கிறாய், கண்டிப்பாக உனது பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் என்று அந்த அடியானிடம் நின்று சொல்லிவிட்டு போனாங்களாம். இனி ஒரு அடியானுக்கு பெரிய ஒரு ஆசை இருக்கிறது. என்னெல்லாம் முயற்சி செய்தும் அந்த ஒரு தேவை நடந்து கிடைக்கவே இல்லை. கல்யாணம் முடிந்து பல வருடங்களாகியும் எவ்வளவோ மருந்துகள் எடுத்து எவ்வளவோ ஹாஸ்பிட்டலில் போயும் ஒரு குழந்தை கிடைக்காமல் அதிக வேதனையோடு இருக்கின்றவங்க உண்டு. ஒரு குழந்தை செல்வத்தை பார்க்க வேண்டும் என்ற வேதனையோடு அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும். இனி அது இல்லைனா தன்னுடைய மகளுக்கு எத்தனையோ வருடமாய் ஒரு வரன் அமையாமல் வேதனையோடு இருக்கின்றவங்க இருப்பாங்க. அதே போல சிலருக்கு ஒரு வீட்டு வேலை பூர்த்தி செய்ய முடியாமல் அதிக கடன் சுமையோடு ஒரு சொந்தமாக ஒரு இடம் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படுகின்றவங்க உண்டு. அந்த ஒரு முறையில் எந்த ஒரு தேவையானாலும் சரி நமக்கு நடந்து கிடைக்க வேண்டும், அது நமக்கு ஹலாலானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் ஒரு ஆசை இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இருக்கக்கூடிய இந்த ஜமாத்துல் ஆஹிர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் துவாவுக்கு பதில் கிடைக்கக்கூடிய நாட்களின் தலைவனான வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு தேவையும் மனதில் நெய்யத்தாக வைத்துவிட்டு 700 தடவை யாதல் ஜலாலி வலிக்ராம் என்ற திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். 700 தடவையா அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். யாதல் ஜலாலி வலிக்ராம் யாதல் ஜலாலி வலிக்ராம் என்று 700 தடவை ஓதுவதற்கு அதிக நேரம் ஒன்றும் ஆகாது. நாம் ஒரே அமர்வில் இருந்து எங்கும் எழுந்து செல்லாமல் அதற்கிடையில் யாரிடமும் பேசாமல் இந்த பவரான இந்த ஒரு திக்ரை நாம் ஓத வேண்டும். இந்த திக்ருடைய பவரை இதற்கு முன்னாடி உள்ள வீடியோலே நான் சொல்லியிருந்தேன். எந்த ஒரு திக்ர் நாம் ஓதும் போதும் அதனுடைய சக்தி அதனுடைய பவர் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் போது அதை ஓதுவதற்கு இன்னும் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்தது மாதிரி இருக்கும். சில திக்ருகளை சில சூறாக்களை பற்றி பேசும்போது பலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதா பெருசு இதா பெரியதாக நீங்க சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி இந்த ஒரு திக்ர் இருக்கிறது, இந்த சூறா இருக்கிறது அப்படின்னு தெரிந்தது மட்டும் எந்த காரியம் இல்லை. அதனுடைய பவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை ஓதுவதால் அதனிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே சலவாத்துகள், புனிதமான சக்தி வாய்ந்த பல சலவாத்துகள் இருக்கிறது. அதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதில்லை. அதே போல் புனிதமான வெள்ளிக்கிழமையின் சிறப்பை கூட பலரும் அறிந்து கொள்வதில்லை. அதனால தான் அந்த சலவாத்தை நாம் நிசாரமாக விட்டுவிடுகிறோம். வெள்ளிக்கிழமை நாம் நிசாரமாக விட்டு விடுகின்றோம். ஏதோ வெள்ளிக்கிழமையில் ஒரு ஜுமாவுக்கு செல்கின்றோம், ஜுமாவை முடித்து வீட்டில் வந்து நல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிடுவதும் அல்லது பீஃபை வாங்கி அதை கறிவித்து சாப்பிடுவதும் அது மட்டும் போதாது. வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டியது, அது வெள்ளிக்கிழமையை நாம் மதிப்பு கொடுத்து சிறப்பு கொடுத்து நல்ல ஒரு உணவை நாம் தயார் செய்து சாப்பிடுகின்றோம். அதற்கும் நமக்கு கூலி இருக்கிறது. நல்ல ஒரு பரக்கத்தும் ஐஸ்வர்யமும் உணவில் விசாலதையும் ஏற்படும் அந்த வீடுகளில் எல்லாம். ஆனால் பல நேரங்களில் திக்ருகளின் சிறப்புகளை நாம் தெரியாமல் அதை இழந்து விடுகின்றோம். அப்ப நாளை வெள்ளிக்கிழமையில் 700 தடவை இந்த சக்தி மிகுந்த வல்லமை மிகுந்த திருநாமமான யாதல் ஜலாலி வலிக்ராம் அதை எந்த ஒரு தேவையை மனதில் வைத்துக்கொண்டு நெய்யத்தாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஜுமாவிற்கு பின் எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் அதை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். இந்த சக்தி மிகுந்த திருநாமத்தின் அர்த்தம் பெருமை, மகத்துவம், மேன்மை, பெருந்தன்மை, கௌரவம் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹுவே. இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், இந்த திக்ரை நாம் ஓதும் போது நாம் அதனுடைய அர்த்தம் புரிந்து முழு மனதோடு ஆத்மார்த்தமாக நாம் இறைவனை அழைக்க வேண்டும். நமது வாய் திக்ரை ஓதவும் நமது மனம் எங்கேயோ செல்லவுமாக இருந்தால் நமது துவா எந்த ஒரு திக்ருக்கும் துவாவுக்கும் பதில் கிடைக்காமலே போய்விடும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாளை ஜமாத்துல் ஆஹிர் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நமது தேவைகளை நமது ஆசைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். இந்த நாளின் பரக்கத்து கொண்டு, இந்த திக்ருடைய பரக்கத்து கொண்டு யாதல் ஜலாலி வலிக்ராம் யா அல்லாஹ் யாதல் ஜலாலி வலிக்ராம் யா அல்லாஹ் என்று ஓதி துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.